தானியேல் எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உமக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டுக் கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதில் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு
அந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். பெல்சாத்சார் ராஜா கலங்கி நிற்கிறான். அவனுடைய பிரபுக்கள் திகைத்து நிற்கிறார்கள். அப்போது ராஜாத்தி ராஜாவுக்கு தானியேலை பற்றி சொல்லுகிறாள். ராஜாவோ கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறான். அவனுக்கு சுவரில் எழுதப்பட்ட எழுத்தும் புரியவில்லை, அதன் அர்த்தமும் தெரியவில்லை. பாபிலோன் தேசத்து ஞானிகளாலும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்தில் ராஜாத்தி பெல்ஷாத்சாருக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். இவள் ஏவில் மெரோதாக்கின் மனைவியாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏவில் மொரோதாக் செத்துப்போனார். ஏவில் மொரோதாக்கின் குமாரன் பெல்ஷாத்சார். ராஜாத்தி பெல்ஷாத்சாரின் தாயார். இவள் ஒரு விதவை. ஹெரோடோட்டஸ் என்னும் சரித்திர ஆசிரியர் இந்த ராஜாத்தியின் ஞானத்தை பற்றி பெருமையாக எழுதியிருக்கிறார். இவருடைய பெயர் நிட்டோக்ரிஸ் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அரண்மனையில் உள்ள விருந்து சாலையில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து ராஜாத்தி கேள்விப்படுகிறாள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை கேள்விப்பட்டு ராஜாத்தி விருந்து சாலைக்குள் பிரவேசிக்கிறாள். ராஜாவுக்கு இப்போது ஆலோசனை தேவைப்படுகிறது. வியாதியஸ்தருக்கு வைத்தியர் தேவைப்படுவது போல ராஜாவின் கலக்கத்தை நீக்குவதற்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. சுவரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை ராஜாத்தியாலும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் அந்த எழுத்துக்களை யாரால் வாசிக்க முடியும் என்பதும் அதன் அர்த்தத்தை யாரால் சொல்ல முடியும் என்பதும் ராஜாத்திக்கு தெரிந்திருக்கிறது. ராஜாத்தி விருந்து சாலைக்குள் பிரவேசித்து ராஜாவிடம் பேசுகிறாள். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை என்று சொல்லுகிறாள். சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை பார்த்தபோது ராஜாவின் நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவன் அப்போதே தானியேலை தன்னிடத்திற்கு அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அவனோ தானியேலை அழைக்காமல் பாபிலோன் தேசத்தில் உள்ள ஜோசியரையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்தான். ராஜாத்திக்கு தானியேலை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கிறது. அவள் ராஜாவிடம் தானியேலை பற்றி சொல்லுகிறாள். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்று ராஜாத்தி பெல்ஷாத்சாருக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். ராஜாத்தி தானியேலை பற்றி உயர்வாய் பேசுகிறாள். தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறாள். மேலும் தானியேலிடத்தில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் காணப்படுகிறது என்றும் தானியேலின் ஞானத்தை பற்றி சாட்சியாய் சொல்லுகிறாள். தானியேலுக்குள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஞானம் உள்ளது என்றும் ராஜாத்தி சொல்லுகிறாள். ராஜாத்தி பெல்ஷாத்சாரிடம் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் என்று சொல்லுகிறாள். இந்த வாக்கியத்திற்கு உம்முடைய தாத்தாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் என்பது பொருளாகும். ராஜாத்தி தானியேலை பற்றி சொல்லும்போது நேபுகாத் நேச்சார் அவருக்கு கொடுத்த பெல்தசாத்சார் என்னும் பெயரையே பயன்படுத்துகிறாள். ராஜாத்திக்கு தானியேலின் வரலாறு தெரிந்திருக்கிறது. தானியேலை அழைத்தால் அவர் எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் என்று
ராஜாத்தி ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். பெல்சாத்சார் உடனே தானியேலை அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறான். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பெறுகிறார். ராஜா கலக்கத்தில் இருந்தாலும் அவனுக்குள் பெருமை குறையவில்லை. அவன் தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா என்று தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான். ராஜா தானியேலுக்கு முன்பாக தன்னை உயர்த்தினாலும் அவன் தானியேலை பற்றியும் உயர்வாக பேசுகிறான். ராஜாத்தி ராஜாவினிடத்தில் தானியேலை பற்றி உயர்வாக சொல்லி இருக்கிறாள். பாபிலோன் தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளாலும் ஜோசியராலும் சுவரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வாசிக்கவோ அல்லது அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தவோ முடியவில்லை என்பதையும் ராஜா அங்கீகரிக்கிறான். இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. ராஜா தானியேலிடம், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பொருளை வெளிப்படுத்தவும் தருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் களத்திலே பொற்சரபணியும் தற்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்று சொல்லுகிறான். பாபிலோன் தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் என்னென்ன வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று ராஜா வாக்கு பண்ணினானோ அவற்றை தானியேலுக்கும் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறான். தானியேல் பெல்சாத்சாருக்கு முன்பாக நிற்கிறார். பெல்சாத்சார் வாலிபன், தானியேலோ இப்போது வயது முதிர்ந்தவர். தானியேல் இதற்கு முன்பு நேபுகாத் நேச்சாரிடம் மிகுந்த மரியாதையோடும் பணிவோடும் பேசியது போல இப்போது பெல்சாத்சாரிடம் பேசவில்லை. தானியேல் தெய்வீக அதிகாரத்தினால் பேசுகிறார். ராஜா கொடுப்பதாக சொன்ன வெகுமதியின் மீது தானியேலுக்கு விருப்பமில்லை. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் என்று சொல்லிவிடுகிறார். ஆனாலும் இந்த எழுத்தை தான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பதாகவும் தானியேல் சொல்லுகிறார். தானியேல் தேவனுடைய காரியங்களை பணத்திற்காக விற்கிறவர் அல்ல. அவர் புகழ்ச்சியையும் வெகுமதிகளையும் தேடி போகிறவரும் அல்ல. ஆகையினால் உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார். ராஜாவிடத்தில் உள்ள பொக்கிஷங்கள் இன்னும் நீண்ட காலத்திற்கு அவரிடத்தில் இருக்காது என்பது தானியேலுக்கு தெரியும். பெல்சாத்சாருக்கு அழிவு வரப்போகிறது. ஆகையினால் அவன் தன்னுடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடுக்கலாம் என்று தானியேல் சொல்லிவிடுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியங்களை உண்மையாய் செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வியாக்கியானம் செய்து அவர்களுக்கு பகிர்ந்து சொல்ல வேண்டும். இதுவே நம்முடைய ஊழியம். கர்த்தர் பெல்சாத்சாரின் பிதாவாகிய தாத்தாவாகிய நேபுகாத் நேச்சாரை அதிகமாய் ஆசீர்வதித்தார். உன்னதமான தேவன் அவருக்கு ராஜ்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் என்று தானியேல் பெல்சாத்சாரிடம் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் அதிக திறமை உள்ளவன். அவனுக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவன் தாராளமான அதிகாரத்தை உடையவன். அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் தனக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் செய்தான். ஒரு குற்றமும் செய்யாதவனை கூட நேபுகாத் நேச்சார் கொன்று போடுவான். அவன் தன்னுடைய அதிகாரத்தினால் குற்றவாளியை நிரபராதியாக்குவான், நிரபராதியை குற்றவாளியாக்குவான். ஒருவனை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் ராஜா அவனை தண்டிப்பான். தனக்கு பிடித்தவனை நேபுகாத் நேச்சார் விடுதலை பண்ணிவிடுவான். மனுஷர்களை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனுடைய அதிகாரத்தில் இருந்தது. நேபுகாத் நேச்சாருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. அவனுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவனை தண்டித்தார்.
நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டான். அவனுடைய மகிமை அவனை விட்டு அகன்று போயிற்று. தேவனுடைய நியாய தீர்ப்பை தானியேல் பெல்சாத்சாருக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னதமான தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ராஜாவுக்கு தானியேல் தெரியப்படுத்துகிறார். நேபுகாத் நேச்சாருடைய இருதயம் மேட்டிமையானதினால் அவன் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டான். அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயத்தைப் போல் ஆயிற்று. காட்டுக் கழுதைகளுடைய சஞ்சரித்தான். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவன் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பெல்சாத்சார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அவனுக்கு நேபுகாத் நேச்சாரை பற்றி நன்றாய் தெரியும். அவன் அனுபவித்த தண்டனைகளை பாபிலோன் தேசத்தில் உள்ள யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் அரண்மனையில் உள்ள ராஜபோஜனத்தை புசிக்காமல் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். பெல்ஷாத்சார் இதையெல்லாம் அறிந்திருந்தும் தன் இருதயத்தை தாழ்த்தவில்லை. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறான். ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் பாவங்களை தானியேல் அவனுக்கு விளக்கிச் சொல்லுகிறார். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனைகளை புகழ்ந்தீர் என்று தானியேல் ராஜாவின் மீது குற்றம் சொல்லுகிறார். பெல்ஷாத்சார் கர்த்தருக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறான். கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தன்னுடைய சுய விருப்பத்திற்கு பயன்படுத்துகிறான். அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறான். இதுவே பெல்ஷாத்சாரின் பாவம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. பெல்ஷாத்சாரின் விக்கிரகங்களோ வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாயிருக்கிறது. அவை பேசாது, அவை பார்க்காது, அவற்றிற்கு உணர்வு இல்லை. கர்த்தர் தம்முடைய கையில் பெல்ஷாத்சாரின் சுவாசத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரே ராஜாவின் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாய் இருக்கிறார். ஆனால் பெல்ஷாத்சார் கர்த்தரை பற்றிய சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரை அறியும் அறிவும் உணர்வும் அவனுக்குள் இல்லை. பெல்ஷாத்சாருக்கு தானியேல் சொல்லுகிற ஆலோசனை நம் எல்லோருக்குமே பொதுவானது. நம்முடைய சுவாசமும் கர்த்தருடைய கையில்தான் இருக்கிறது. கர்த்தரே நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர். அவரே நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவர். அவரே நம்முடைய ஜீவனுக்கு சொந்தக்காரர். அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர். கர்த்தர் ஆரம்பத்தில் நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருந்தார். இப்போதும் கர்த்தரே நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது நாம் ஜீவ ஆத்மாவாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஜீவனும் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய ஜீவ காலமெல்லாம் நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் அவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாகவும் ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் பொறுப்பாய் ஒப்புக்கொடுக்கும் ஊழியங்களை உண்மையாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பெல்ஷாத்சார் கர்த்தரை பற்றி ஓரளவு அறிந்திருக்கிறான். அவன் நேபுகாத் நேச்சாரை பற்றியும் நன்றாய் அறிந்திருக்கிறான். ஆனாலும் அவன் தன் இருதயத்தை தாழ்த்தவில்லை. அவன் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறான். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறோம் என்னும் சத்தியம் அவனுக்கு தெரியவில்லை. நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறோம். நேபுகாத் நேச்சாருடைய மகிமை அவனை விட்டு அகன்று போனது போல பாவிகளாகிய நம்மை விட்டும் நம்முடைய மகிமை அகன்று போயிற்று. தானியேல் கர்த்தரை பற்றிய பொதுவான சத்தியங்களையும் மனுஷரை பற்றிய பொதுவான சத்தியங்களையும் சொல்லிவிட்டு பெல்ஷாத்சார் கண்ட எழுத்துக்களையும்
அதன் அர்த்தத்தையும் பற்றி பேசுகிறார். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே என்று தானியேல் சொல்லுகிறார். இந்த வாக்கியமே பாபிலோன் தேசத்து அரண்மனை சுவரில் எழுதப்பட்டது. தானியேல் எழுத்தை பற்றி பெல்ஷாத்சாருக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறார். இது எப்பொழுது என்றால், பெல்ஷாத்சார் தன் இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தின பொழுது என்பதாகும். அவன் தேவாலயத்தில் பரிசுத்தமான பாத்திரங்களை திராட்சரசத்தை பருகுவதற்கு பயன்படுத்தி அதை தீட்டுப்படுத்தினான். அந்நிய தெய்வங்களை புகழ்ந்தான். அப்பொழுது அந்த கையிருப்பு கர்த்தரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை வாசிக்கிறார். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே. தானியேல் இந்த வசனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறார். மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்று பொருள். மெனே என்னும் வார்த்தை 2 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எபிரேய பாஷையிலும் கல்தேயருடைய பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பாஷைகளிலுமே தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்று பொருள். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று பொருள். கல்தேயருடைய பாஷையிலே தெக்கேல் என்னும் வார்த்தைக்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டாய் என்று பொருள். எபிரேய பாஷையில் தெக்கேல் என்னும் வார்த்தைக்கு நீ குறைய காணப்பட்டாய் என்று பொருள். கர்த்தர் அவசரப்பட்டு நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். நம்முடைய வார்த்தைகளையும் கிரியைகளையும் சீர்தூக்கி பார்ப்பார். நம்மை தராசிலே வைத்து நிறுப்பது போல கர்த்தர் தம்முடைய நீதியினால் நம்மை நிறுத்து பார்ப்பார். நாம் குறைவாக காணப்படும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்மீது வரும். உபார்சின் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். பாபிலோன் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தானியேல் எழுத்தின் அர்த்தத்தை சொல்லுவதை பெல்ஷாத்சார் கவனமாய் கேட்கிறான். இப்பொழுது அவனுக்கு தானியேல் மீது கோபம் வரவில்லை. அவனுடைய மனச்சாட்சி ஏற்கனவே அவனை குற்றப்படுத்தி இருக்கிறது. கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு பெல்ஷாத்சாருக்கு நீதியாய் தெரிகிறது. கர்த்தர் உண்மையை பேசுகிறார் என்றும் தானியேல் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவிக்கிறார் என்றும் பெல்ஷாத்சார் புரிந்து கொள்கிறான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறை இடவும் கட்டளையிடுகிறான். விருந்து சாலையில் மதுபானம் பண்ணியதினால் உண்டான களிப்பெல்லாம் நின்று போயிற்று. அங்கு மரண அமைதி உண்டாயிற்று. அப்போது ராஜாத்தி அங்கு வந்து தானியேலை பற்றி ராஜாவுக்கு அறிவிக்கிறாள். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் என்று ராஜாத்தி ராஜாவுக்கு சொல்லுகிறாள். எந்த ராஜ்யத்திலும் தானியேலைப் போல ஒரு நல்ல மனுஷன் இருப்பது அந்த தேசத்திற்கே நல்லது. சபையிலும் தானியேலைப் போல நல்ல மனுஷர்கள் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் நல்லவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். தானியேலிடம் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததை ராஜாத்தியும் நேபுகாத் நேச்சாரும் மற்றவர்களும் அங்கீகரித்தார்கள். நேபுகாத் நேச்சார் தானியேலை அவர்களுக்கு அதிகாரியாக வைத்தார். அவருக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவரிடம் அறிவு இருக்கிறது. அவரிடம் புத்தி இருக்கிறது. சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிற தாளந்து அவரிடம் இருக்கிறது. புதை பொருள்களை வெளிப்படுத்துகிற தாளந்து அவரிடம் இருக்கிறது. கருகலானவைகளை தெளிவிக்கிற தாளந்து அவரிடம் இருக்கிறது. ராஜாத்திக்கு தானியேலின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் இதுவரையிலும் தானியேல் சொன்னது எதுவும் பொய்யாகவில்லை. மனுஷரால் கூடாத காரியங்கள், மனுஷருடைய ஆஸ்தி மிகுந்திருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. யோசேப்போடு பட்சமாய் அவன் சகோதரரால் பேச முடியாமல் போயிற்று. மந்திரவாதிகளால் பேன்களை பிறப்பிக்க கூடாமல் போயிற்று. மந்திரவாதிகளால் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போயிற்று. மாறாவிலே தண்ணீரை குடிக்கக்கூடாது இருந்தது. இஸ்ரவேலரால் அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக
நிற்க முடியாமல் போயிற்று. இஸ்ரவேலரால் அவர்களுடைய சத்துருக்களை துரத்த முடியாமல் போயிற்று. தாவீதின் மனுஷரில் சிலரால் தாவீதோடு யுத்தம் பண்ண கூட போக முடியாமல் போயிற்று. இஸ்ரவேலுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. இஸ்ரவேலரை தேவாலயத்தின் வேலையை செய்யாதபடி நிறுத்தக்கூடாமல் போயிற்று. இரத்தமாக மாறிய ஜலத்தை குடிக்க கூடாமல் போயிற்று. பாயை விரிக்கக்கூடாமல் போயிற்று. எழுத்தை வாசிக்க முடியாமல் போயிற்று. வியாக்கியானத்தை அறிவிக்க முடியாமல் போயிற்று. கப்பலை கரைக்கு கொண்டு வர முடியாமல் போயிற்று. வியாதியை குணப்படுத்த முடியாமல் போயிற்று. அவருக்கு மறுபடியும் பதில் கூற முடியாமல் போயிற்று. அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவர்களால் விசுவாசிக்க மாட்டாமல் போயிற்று. அவிசுவாசத்தினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். தேவனுடைய வார்த்தையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். நேபுகாத் நேச்சார் மன நோயாளியாக இருந்தபோது பாபிலோன் தேசத்தார் அவரை பராமரித்து கவனித்துக் கொண்டார்கள். அவர் மிருகங்கள் மத்தியில் வாழ்ந்த போதிலும் தேசத்தார் ஒரு மனிதனை கவனிப்பது போலவே அவரை பராமரித்தார்கள். நேபுகாத் நேச்சார் மறுபடியும் புத்தி தெளிந்தார். தானியேல் பெல்ஷாத்சாருக்கு கர்த்தருடைய செய்தியை அறிவிக்கிறார். அவருடைய அழிவுக்கு சரியான காரணம் கூறுகிறார். நேபுகாத் நேச்சாரைப் போல இவனும் மனமேட்டிமையாகவும் பெருமையாகவும் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். பெல்ஷாத்சாரின் பாவம் தன் இருதயத்தை தாழ்த்தவில்லை. தன் தாத்தாவோடு தேவன் நடப்பித்த கிரியைகளையெல்லாம் அறிந்திருந்தும் பெல்ஷாத்சார் அதன் மூலமாய் பயன்பெறவில்லை. ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினான். தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினான். விக்கிரகங்களாகிய தேவர்களை புகழ்ந்தான். எல்லோருக்கும் ஜீவனை தரும் மெய் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. சுவற்றில் எழுதிய கர்த்தருடைய கையிருப்பு உடனடியாக மறைந்து போகாமல் சிறிது நேரம் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் தெரிகிறது. பாபிலோன் தேசத்தில் உள்ள ஜோசியருக்கு எழுத்தின் அர்த்தமும் புரியவில்லை, அதன் மறைபொருளும் தெரியவில்லை. தானியேல் அங்கு வரும் வரையிலும் அதை பற்றி ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. தானியேல் எழுத்தை வியாக்கியானம் பண்ணும் வரையிலும் அந்த எழுத்தும் அதன் அர்த்தமும் யாருக்கும் புரியவில்லை. தானியேலும் தன்னுடைய சொந்த திறமையினால் அதன் அர்த்தத்தை கூறவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினாலேயே தானியேல் அந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை கூறுகிறார். மெனே மெனே என்பதற்கு எண்ணப்பட்டது என்று பொருள். தேவன் அவனுடைய ராஜ்யத்தை எண்ணியிருக்கிறார். அதற்கு இப்போது முடிவு உண்டாக்கிவிட்டார். இதை வலியுறுத்தி கூறுவதற்காக மெனே என்னும் வார்த்தை 2 முறை கூறப்பட்டிருக்கிறது. தெக்கேல் என்னும் வார்த்தைக்கு நெருக்கப்பட்டது என்று பொருள். அவன் தராசிலே நெருக்கப்பட்டான், ஆனால் குறைய காணப்பட்டிருக்கிறான். உபார்சின் என்னும் வார்த்தைக்கு பிரிக்கப்படுதல் என்று பொருள். அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும். பெல்ஷாத்சார் சொன்ன பிரகாரமாகவே தானியேலுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான். ஆனால் பாபிலோன் தேசத்தின் 3வது அதிபதியாக தானியேலால் ஆளுகை செய்ய முடியவில்லை. ஏனெனில் அன்று இரவே மேதிய பெர்சியா தேசத்தார் பாபிலோன் தேசத்தை கைப்பற்றினார்கள். இஸ்ரவேல் தேசத்தாரை 70 வருஷங்களாக சிறைப்பிடித்து வைத்திருந்த பாபிலோனியரின் ஆட்சி அன்றுடன் முடிவுற்றது. கழுத்தில் சரப்பணி அணிவது அரசியலில் உயர்ந்த பதவியை குறிக்கும் அடையாளமாகும்.